ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கனம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மஞ்சள்தூள் போட்டு காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் வந்து காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்தது இந்த காலிஃப்ளவர் பூவை வந்து அதில் போட்டுடலாம். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே சுடு தண்ணியில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதில் கண்ணுக்கு தெரியாத வந்து கிருமிகள் புழுக்கள் அப்படி இருந்துச்சுன்னா சுடு தண்ணியில் வேக வைக்கும்போது அது இறந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு. ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இப்போ கொதிஞ்சிடுச்சு. இதில் இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து கனம் மசாலா, 2 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு. நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க கொஞ்சம் கலராக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஃபுட் கலர். வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை பாருங்க, இந்த மசாலாவில் வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊறிச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு. காலிஃப்ளவர் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் வந்து இதில் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது வேகட்டும். நீங்கள் வந்து சிக்கன் 65 வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பிரணவ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சாப்பிட மாட்டான். ஆனால் காலிஃப்ளவர் 65 செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அது இது லைட்டாக நம்ம வந்து இதை பரட்டி விட்டுக்கலாம்.
பாருங்க, காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வேற ஒரு பிளேட்ல வச்சிடலாம். பிரெனோவுக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் ஆனியன் டெக்கரேஷன் பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் பெப்பர் தூவி கூட நீங்க சாப்பிடலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே பாய்.